தன் கடைசி பெண் ஸ்ருதியின் கழுத்தில் மங்கள நாள் ஏறியதும் அபரிமித மகிழ்வில் கண்கள் பனித்தன அகிலாவுக்கு. கணவர் ரமேஷின் கைகளை மெலிதாய் பற்றி கொண்டாள். அவள் மனநிலையை புரிந்து கொண்ட அடையாளமாய் புன்முறுவலுடன் மனைவியின் கையை தட்டி கொடுத்த ரமேஷ் நாசுக்காய் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்து கொண்டார். 33 ஆண்டுகளாய் தன்னுடன் வாழும் மனைவியின் கையை கூட மற்றவர் எதிரில் பற்றாத அதீத சபை நாகரிகம் காப்பவர். அவர் குணம் பழகியது என்பதால் அகிலா அதனை பொருட்படுத்தவில்லை. முகம் நெறிந்த புன்னகையுடன் மணமக்களின் மேல் அச்சதை தூவி மேற்கொண்டு செய்ய வேண்டிய திருமண சடங்குகளை கவனம் செலுத்தினாள். அகிலா ரமேஷ் தம்பதிக்கு 3 குழந்தைகள். முதல் பெண் பூஜாவுக்கு அடுத்து பிறந்த இரட்டையர்தான் ராகுல் ஸ்ருதி. திருமணத்துக்கு பிறகு குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்ட முதல் பெண் பூஜா தன் கணவர் மற்றும் மகன் விகானுடன் தங்கையின் திருமணத்துக்கு வந்திருந்தாள். மின் பொறியாளரான ராகுல் தன் மனைவி மிருதுளா மற்றும் மகள் கனிஷ்காவுடன் சென்னையில் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான். சுத்தையும் ராகுவும் ஒரே வயதினர் என்ற போதும் ராகுலுக்கு திருமணமாகி கனிஷ்கா இதோ 10 நாட்களில் முதல் பிறந்தநாள் கொண்டாட போகும் நேரத்தில்தான் ஒரு வழியாக ஸ்ருதியின் திருமணம் நடக்கிறது. ஸ்ருதிக்கு எப்போ கல்யாணம் என்று உறவினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்தார் அனைவரும் விசாரிக்கும் அளவுக்கு அவள் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. பொதுஜன அபிப்பிராயத்தில் நல்ல வரன்களாய் வரையறுக்கப்பட்ட பல மாப்பிளைகளை 10 நிமிட பேச்சில் தனக்கு ஏற்றவனதானே என்று அலசி ஆராய்ந்து இல்லை என உணர்ந்து நிராகரித்து விடுவாள் ஸ்ருதி. பணக்கார முட்டாள், நேரோ மைண்டட், கம்பேட்டபிலிட்டி இல்லை, பப்ஜி விளையாடுகிறான், அறிவு திறனில்லை என்பன சில நிராகரிப்பு காரணங்கள். இப்படி ஒவ்வொரு வரனையும் அலசி ஆராய்ந்த ஸ்ருதி ஒரு வழியாய் கன்னட மாப்பிளைக்கு சம்மதம் சொன்னாள். அப்பாடா என்ற நிம்மதியுடன் திருமணத்தை துரிதமாக நடத்தி முடித்தனர். அகிலா ரமேஷ் தங்கள் கடமைகள் அனைத்து முடிந்தன. இனி தங்கள் வாழ்வில் நிம்மதியும் ஆனந்தமே என்று எண்ணினர். ஆனால் அதற்கு மேல்தான் தாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணரவில்லை அவர்கள். முதல் பிரச்சனையை மருமல் மிருதுளா எழுப்பினார். என்ன ராகவ், உங்கள் தங்கச்சிக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் டேரா போல என்றால் நக்கலாய். ஏ மெதுவா பேசு, அம்மா காதில் விழ போகுது. என் காதில் விழணும் தாடா உன் பொண்டாட்டி அவ்வளோ சத்தமாக பேசுகிறா என்று சிரித்தபடி சொன்ன அகிலா தன் மருமகள் பக்கம் திரும்பி, இங்கே பாரு மிருதுளா, இந்த வீட்டில் உனக்கும் ராகவுக்கும் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவு பூஜாவுக்கும் ஸ்ருதிக்கும் இருக்குது. அவங்க விருப்பப்படி எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கலாம், புரிஞ்சுதா என்றால் இதமாக. பதில் எதுவும் சொல்லாது மாமியாரை முறைத்தபடியே சென்று தன் அரைக்கலவை படார் என்று சாத்தி கொண்டாள் மிருதுளா. அவள் செய்கை அகிலாவை வருத்தமடைய வைத்தது. மனைவியின் முகவாட்டத்தை பார்த்த ரமேஷ் அவர் காதருகில் குனிந்து, இவளுக்கு போய் மிருதுளான்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு சம்மந்திக்கிட்ட கேட்கவா? இவ ஒரு முறை கூட அன்பா பேசி நான் கேட்டதே இல்லை அகிலா என்று கூறி சிரித்தார். விடுங்க பரவாயில்ல, நம்ம ராகவ் கிட்டையாவது அவன் அன்பா பேசினா போதும் என்று கூறி புன்னகைத்தாள் அகிலா. ஸ்ருதி, கல்யாணம் முடிஞ்சு 2 நாளாச்சு, இன்னும் ஏமா அத்தை பெரியம்மாவெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க என்று எரிச்சலுடன் கேட்டாள் பூஜா. திகைப்புடன் நன் மகளை நோக்கினாள் அகிலா. பூஜாவா இப்படி பேசுகிறாள்? தனக்கும் தன் கணவருக்கும் இருக்கும் விருந்தோம்பல் பண்பை தங்கள் பிள்ளைகளும் கடைப்பிடிப்பார்கள் என்று அல்லவா எண்ணியிருந்தாள். என்ன பூஜா இப்படி பேசுகிற? ஊருக்கு கிளப்பங்களை தடுத்து அடுத்த வாரம் நடக்க போகிற நம்ம கனிஷ்காவோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனாலும் நாங்கள் தான் இருக்க வச்சோம் என்றாள் ஆதங்கத்துடன். யாரை கேட்டு அவங்கள தங்க வச்சுக்க? எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தோணலையா என்றவள் தொடர்ந்து, நமக்கே இங்கே இடம் பத்தலை, இதில் கொரோனா பயம் வேற முழுசாக போகலை என்றாள். பயப்படாத பூஜா, அவங்க 2 டோஸ் தடுப்பூசியோட பூஸ்டரும் போட்டாங்க. உன் ரூம் பக்கம் அவங்க வரமாட்டாங்க சரியா? எல்லாத்துக்கும் பதில் ரெடிமேடாக வச்சுருக்க. என்னமோ போ. நான் அமெரிக்கா போனதுலேருந்து நீயும் அப்பாவும் ரொம்பவே மாறிட்டீங்க. என்னை விட உங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க இல்லை? அப்படியெல்லாம் இல்லைம்மா, எங்களுக்கு நீங்களும் முக்கியம், சொந்தமும் முக்கியம் என்று அகிலா மேற்கொண்டு பேச்சை தொடர பிடிக்காது அவசரமாய் அங்கிருந்து நகன்றாள். அகிலாவையும் ரமேஷையும் ஒவ்வொரு நாளும் சுற்றிவிட்ட பம்பரம் போல் ஓய்வென்று சுழல வைத்தன வீட்டு வேலைகள். காலையில் அத்தனை பேருக்கும் காஃபி 2 வகை டிஃபன் செய்து உபசரித்து முடிக்கவே 11 மணி ஆகிவிடும். அதன் பின் அவரவர் விருப்பப்படி டீ, போன்வீட்டா, மாதுளை ஜூஸ் என்று இலைப்பாறல் நடக்கும். தினமும் ரமேஷ் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தபடி மாதுளப்பழங்களை உதிர்த்து வைத்து விடுவார். மதிய சாப்பாடு சாதம், குழம்பு, ரசம், மோர் மற்றும் 2 அசைவம்,
ஒரு சைவ பதார்த்தங்களுடன் தடபுடலாய் நடக்கும். அவ்வளவையும் சமைப்பதை விட அதை 3 ஜோடிகளுக்கு ராஜா உபசரிப்பாய் பரிமாறுவதே அகிலா ரமேஷுக்கு மிகப்பெரிய வேலையாய் இருக்கும். உணவு மேஜையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்தபடி சாப்பிட்டால் வேலை செய்த கலப்பை கூட பறந்து போய்விடும். ஆனால் 3 ஜோடிகளுமே வெவ்வேறு நேரங்களில் சாப்பிட வருவார்கள். ஒன்றாக சாப்பிடவே கூடாது என்று கங்கண கட்டி கொண்டாற்போல் ஒரு ஜோடி சாப்பிடுவது கண்டால் அடுத்த ஜோடி அவ்விடம் விற்று அகன்று விடுவார். பிள்ளைகளிடையே ஒற்றுமை குறைந்து பனிப்போர் நிலவுவது கண்டு மனம் குமைந்தனர் அகிலாவும் ரமேஷும். ஸ்ருதியும் புது மாப்பிளையும் மட்டும் விதிவிலக்காய் அனைவரோடு சிரித்து பேசி தங்கள் உணவை ஹாலில் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள். அன்றும் அவர்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மருமகள் மிருதுலா தன் அரை கதவை திறந்து வெளியே வந்தாள். அத்தை, கனிஷ்கா தூங்குறா, கொஞ்சம் டிவி சவுண்டை குறைக்க சொல்லுங்க, உங்கள் சின்ன பொண்ணையும் மாப்பிளையும் என்றாள் கடுப்புடன். அதை நீயே போய் சொல்லுமா, நான் வேலையாக இருக்கிறேன் என்றாள் அகிலா அப்பளத்தை பொறித்தபடி. என்னாலெல்லாம் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது என்றால் முகத்தில் அடித்தார் போல். அப்படின்னா ரூம் கதை நல்லா மூடிக்கமா, சத்தம் கேட்காது என்றாள் அகிலா. சொந்த வீட்டில் நான் கதவை மூடிக்கிட்டு ரூமில் இருக்கணும், அவங்க ஹாலில் உட்காந்து ஹாயாக டிவி பார்க்கணுமா? நீயும் அவங்க கூட போய் டிவி பாருமா, நான் வேணும்னா கனிஷ்காவை பார்த்துக்கிறேன். அவங்க தோல்லையும் இடுப்புலையும் கையை போட்டு நெருக்கமாக உட்காந்து பார்ப்பாங்க, நான் அவங்க கூட போய் டிவி பார்க்கணுமா? ஓங்காரமாய் கத்தினாள் மிருதுலா. அந்த கத்தலில் கோபத்தை விட பொறாமை நெறி தூக்கலாய் இருந்தது. அன்று மாலை 3 ஜோடிகளுமே தனித்தனியாக மால், ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் என்று கிளம்பி சென்றனர். பேரர் விகானையும் பேத்தி கனிஷ்காவையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு அகிலா ரமேஷிடம் விடப்பட்டது. 2 குழந்தைகளுக்கும் உணவூட்டி அவர்களுடன் விளையாடி தூங்க வைத்த பின்னர் தாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிள் அமர்ந்தனர். என்னங்க என்றாள் அகிலா. குரல் ரொம்ப தழைச்சு வருதே, என்ன உத்தரவு போட போகிறீங்க மகாராணி? உத்தரலாம் இல்லைங்க, ஒரு சஜஷன் தான். சொல்லு. ராகு மிருதுலா ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கலாமா? சற்றென்று சாப்பிடுவதை நிறுத்தி அவளை முறைத்தார் ரமேஷ். என்ன விளாட்றியா அகிலா? கல்யாண கடனை கழுத்து நெரிக்குது, அதோட கூட வீட்டு செலவும் சாப்பாடு செலவும் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுறோன்னு முழி பிதுங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வீட்டு நிலைமை புரிஞ்சுக்காம டிவி கிவின்னு உளறிக்கிட்டு இருக்க என்று கோபமாய் வெடித்தவரின் முகம் சிவந்து போனது. முதல்ல சாப்பிட்டு முடிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்போ இந்த பேச்சை ஆரம்பித்ததே தப்பு என்றாள் அகிலா சமாதானமாய். சிறிது நேரம் கழித்து சற்றே அமைதியானார் ரமேஷ். மெல்ல மதிய வேளையில் மிருதுலா பேசியது விவரித்தாள் அகிலா. மிருதுலாவும் தன் இஷ்டத்துக்கு டிவி பார்க்க நினைக்கிறது தப்பு இல்லையே, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே வசதி செஞ்சு கொடுக்கணும் என்றால் நயமாக. மிருதுலாவுக்கு தனியாக டிவி பார்க்கணுன்னா ஒன்று அவள் புருஷனை கேட்கணும், இல்லைன்னா அவளோட சம்பாத்தியத்தில் தனக்கு ஒரு டிவி வாங்கிக்கணும். இருக்கிற வரைக்கும் மாமனார் மாமியார் பணத்தில் சுகமாக வாழ நினைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் அகிலா. நீ அவங்களுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற. இல்லைங்க, 0% வட்டின்னு விளம்பரம் செய்கிறாங்களே, அப்படி வாங்கலாமா? அப்படி தான் விளம்பரம் செய்வாங்க, ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா நியாயமான விலையை விட அதிகமாக வசூல் செஞ்சுருவாங்க. அப்படியே இஎம்ஐ மூலம் வாங்கினாலும் உடனே ரூமுக்கு டிவி வாங்கணுண்டு உன் பெரிய பொண்ணு பூஜா பிடிவாத பிடிப்பா, ஆள வீடு என்றார் ஆயாசமாய். ரமேஷின் வார்த்தைகளில் உள்ள நியாயம் புரிந்து மௌனம் காத்தாள் அகிலா. நல்லவங்களா இருக்கலாம் அகிலா, ஆனால் ஏமாந்தவங்களா இருக்கக்கூடாது. நமக்கு 2 பொண்ணுங்களும் ஒரு மருமகளும் இருக்காங்க, ஆனால் யாராவது உனக்கு வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், ஆனால் பூஜா இருக்கிற அமெரிக்கா, சுற்றி போக போகிற கனடா, எங்கேயுமே வேலைக்காரங்க இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமேன்னு பார்க்குறேன். நம்ம பொண்ணுங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு மருமகளை மட்டும் எப்படிங்க வேலை வாங்குறது? அது உன்னோட நல்ல குணம் அகிலா. உங்கள் அம்மாவோ அல்லது எங்கள் அம்மாவோ வேலையை செய்ய போது உன் மருமக மாதிரியோ இல்லை உன் பொண்ணுங்க மாதிரியோ நீ வெறுமனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கியா? இல்லை தான், எல்லோரும் நல்ல குணத்தோடு இருக்கணும் எதிர்பார்க்குறதே தப்பு தானே. நல்ல குணத்தை விட சாதாரண மனிதநேயம் கூட இல்லையே. சோம்பேறித்தனமும் சுயநலம் மட்டும் நிறையா இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ரொம்ப ஜட்மெண்ட்டாக பேசாதீங்க மிஸ்டர் ரமேஷ், இது வெறும் ஜென்ரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம் என்றால் அகிலா கேலியாக. பெருமூச்சு விட்டார் ரமேஷ். ராகவ் மிருதுலாவின் மகளான கனிஷ்காவின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நல்லபடியாக நடந்தேறியது. விழா செலவு பட்ஜெட்டை தாண்டிவிட்ட போதும் சிறப்பாய் நடந்தது குறித்து மகிழ்ந்தனர் ரமேஷும் அகிலாவும். மறுநாள்
குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரமேஷின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஹாலில் குழுமியிருந்தனர். முந்தைய நாள் விழாவின் கலப்பில் குழந்தைகள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். என்னப்பா, எதுக்கு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொன்னீங்க என்று தொடங்கினாள் பூஜா. நாம் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து பேசக்கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கோமே, இன்னைக்காவது ஒன்றா உட்காந்து பேசலாம் தான் கூப்பிட்டேம்மா என்றார் ரமேஷ். என்னப்பா, வேடிக்கை பலமாக இருக்கு என்று கேட்டாள் பூஜா. அதெல்லாம் ஒன்றுமில்ல, நானும் அம்மாவும் 2 நாளில் பொன்னியின் செல்வர் டூர் போகலான்னு இருக்கோம். வந்தியத்தேவன் போன ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு டீமாக 50 பேர் போய் பார்க்க போகிறோம். 7 நாள் டூர். என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்ட பூஜா தொடர்ந்து, யாரை கேட்ட முடிவு எடுத்தீங்கப்பா, அதுவும் இப்போ என்றவளின் குரல் உச்சஸ்தானில் வெளிவந்தது. ஒரு மொழி நிமிடம் ஹாலே நிசப்தமானது. நானும் என் பொண்டாட்டி டூர் போகிறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பூஜா என்று அமைதியாக கேட்டார் ரமேஷ். என்கிட்ட கேட்கணுப்பா, உங்களை நம்பி தானே ஊர்லேருந்து வந்திருக்கோம் என்று ஆற்றாமையில் வெடித்தாள் பூஜா. சின்னவங்க நாம குழந்தை கூட்டிகிட்டு வீட்டில் வச்சுருக்கோம், பெரியவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் டூர் போகிறாங்களா? இந்த மாதிரி அநியாயம்லாம் இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும் என்று நொடித்தாள் மிருதுலா. மிரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று தன் மனைவியை அடக்கினான் ராகவ். என்னப்பா இது, இப்படி பொறுப்புலாம் பேசுகிறீங்க? நாங்கள் நிறையா பிளான் பண்ணியிருக்கிறோம் என்றால் பூஜால் உரத்த தீர்மானமான குரலில். என்ன பிளான்மா என்று கேட்டார் ரமேஷ். இன்னும் 20 நாளில் நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி போக போகிறோம். அதுக்குள்ளே விகானை இங்கே ஒரு நல்ல பிளேஸ்க்குள்ளே சேர்த்துலான்னு நினைக்கிறோம் என்ற பூஜாவின் பேச்சை ஆமோதித்து தலையசைத்தான் பெரிய மாப்பிள்ளை. புரியாமல் பார்த்தனர் அகிலாவும் ரமேஷும். அமெரிக்க சிட்டிஸான உங்கள் பையன் விகானை இங்கே சென்னை பிளேஸ்க்குள்ளே எதுக்கு சேர்க்கணும் என்று கேட்டார் ரமேஷ். வியப்பு விலகாமல், அப்பா, விகான் ஒரு 2 வருஷம் உங்களோட இருந்தால் நம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கற்றுப்பான். அதுக்கப்புறம் அவனை நாங்கள் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் என்றாள் பூஜா. அப்பாவும் உங்கள் கூட அமெரிக்காவில் தானே பூஜா இருந்தோம், இப்போவே அவன் தமிழ் நல்லா தான் பேசுகிறான். 2 வருஷம் எங்ககிட்ட அவனை விட்டுட்டு போகிறத பற்றி நீ எங்களோட கலந்து பேசவே இல்லையே பூஜா என்றால் அகிலா திகைப்புடன். அம்மா, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் என்று அலட்சியமாய் முகத்தில் அடித்தால் போல் சொன்னாள் பூஜா. 2 மாப்பிள்ளைகள் மற்றும் மருமகள் எதிரில் தன்னை பூஜா செய்த அவமதிப்பில் அகிலாவின் பிஞ்சு மனம் வெதும்பி கண்ணீர் திரண்டது. பூஜா, அம்மா கிட்ட நீ பேசுகிற முறை சரியில்லை என்று எச்சரித்த ரமேஷ். நியாயமாய் பார்த்தா இவ்வளோ பெரிய முடிவை நீ எங்ககிட்ட பேசாமல் டிசைட் பண்ணுறதே தப்பு என்றார் ரமேஷ். என்னப்பா இப்படி பிரித்து பேசுகிறீங்க, நீங்களும் அம்மாவும் இப்போ ரொம்பவே மாறிட்டீங்க என்று பூஜாவின் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது. ஆமாக்கா, என்னையுமே அப்பா தனி கொடுத்தனும் போக சொல்லிட்டார் என்றான் ராகவ் வருத்தமாய். என்ன ரமேஷ் தவிர ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே அதிர்ந்து போயினர், அகிலா உள்பட. இது என்னடா புது கதை என்றாள் பூஜா. அவள் கண்கள் கதைக்கும் சுவாரஸ்யத்தில் மின்னின. கதை இல்லைம்மா, உண்மையாக தான் அவனை தனி கொடுத்துட போக சொன்னேன் என்று ரமேஷ் தொடர்ந்து. எங்களுக்கு திருமணமாகி 1 மாதத்தில் என்னையும் உங்கள் அம்மாவை தனி கொடுத்து வச்சுட்டார் தாத்தா, அதாவது என் அப்பா. அப்போது அகிலாவும் வேலைக்கு போனா. முதல் 3 வருஷம் நாங்கள் 2 பேரும் உழைச்சி கணிசமான அளவு பணம் சேர்த்தோம். அதுக்கப்புறம் பூஜா, ராகுல் சுத்தின் நீங்கள் எல்லாம் பிறந்ததுமே அம்மா வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு உங்களை வளர்க்குறதுலையும் குடும்ப பொறுப்பிலும் பக்கபலமாக என்னோட கூட நின்னா. உங்கள் 3 பேரோட வளர்ப்பு, படிப்பு, வேலை, கல்யாணம், பேர பிள்ளைங்கன்னு இடவிடமாக உழைச்சி ஓரளவு எங்கள் கடமையை முடிச்சிட்டோம். இப்போ தான் எங்களுக்கான தனி வாழ்க்கையை தொடங்க போகிறோம். நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். இனிமேலும் பழையபடி காலையில் பரபரப்பாக எழுந்திரிச்சு பேர பிள்ளைங்களோட படிப்பு வளர்ப்புன்னு எங்களால் ஓட முடியாது. அதுக்கான இந்த வயசில் இல்லை. அதனால் ராகு, நீ தனி கொடுத்தனப்போ உன் குடும்பம் இனி உன் பொறுப்பு. அப்பப்போ எங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் செய்வோம் என்றார் ரமேஷ் புன்னகையிடம். மாமா தான் ஏதோ பேசுகிறானா, அவரை தடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வைக்காம வாயை முடிக்கிட்டு வேட்கை பார்க்குறீங்க. உங்களை மாதிரி கல் நெஞ்சுக்காரங்களை நான் பார்த்ததே இல்லை என்று முகத்தில் எள்ளு கொள்ளும் வெடிக்க அகிலாவை நோக்கி படப்படன்னு புரிந்தாள் மிருதுலா. இதோ பார்மா மிருதுலா என்ற ரமேஷ். உன்னை விட வயசில் பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. நான் ஏன் ஒரே மாதத்தில் தனியாக வந்தேன் தெரியுமா? என் அம்மாவும் உன்னை போல தான் எப்பவும் அகிலாவோட மனசை புண்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டியை யாரும் வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அகிலாவை யாரும் நோகடிக்க
நான் விட மாட்டேன். என்ன நம்பி வந்தவளை கண் கலங்காம பார்த்துக்க வேண்டியது ஏன் கடமை என்றார். அகன்ற விழிகளில் வளர்ந்துடைய கண்ணீருடன் தன் கணவனை இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள் அகிலா. தன் கணவனை முழுமை பெற்று முதுமை காதல் விஸ்வரூபம் அவளை வாயடிக்க செய்துவிட்டது. அப்படின்னா பெத்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதும் உங்கள் கடமை தானப்பா என்று கேட்டாள் பூஜாய் அழுத்தமாய். அந்த கடமை உங்களுக்கும் பொருந்தும் தானே? 30 வயசுக்கு பிறகும் உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கடமை செய்ய ஏன் தயங்குறீங்க? எங்கள் தயவை ஏன் எதிர்பார்க்குறீங்க? எங்கள் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையாப்பா? சற்றே வேதனையுடன் கேட்டான் ராகவ். ஏன் இல்லாமல் எனக்கும் உன் அம்மாவுக்கும் உங்கள் மேலேயும் பேர பிள்ளைங்க மேலேயும் இருக்கிற பாசம் என்றைக்கும் குறையாது. ஆனால் அந்த பாசம் இந்த வயசான காலத்தில் எங்கள் சுதந்திரத்தை அடகு வச்சு அடிமையாக வாழ்கிற அளவுக்கு எங்களை கட்டி போடக்கூடாது ராகவ் என்றார். ரமேஷ் திட்டவிட்டமாய், எங்கள் கூட இருக்கிறது அடிமை வாழ்க்கையாப்பா சீறினாள் பூஜா. அதில் என்ன சந்தேகம்? சொந்தக்காரங்க இங்கே எங்களை பார்க்க வர்றதுக்கும் தங்குறதுக்கும் உங்ககிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறது சுதந்திர வாழ்வா என்ன? ஒரு வாரம் தங்குறதா சொன்னால் அத்தையும் பெருமாவும் 2 நாள்லையே போயிட்டாங்க என்றார் ரமேஷ். சிம்பிள் பூஜா, இத்தனை வருஷம் நானும் உங்கள் அப்பாவும் உழைச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு ஓய்வு தேவை. காலையில் லேட்டாக எழுந்து வேணும்னா சமைச்சு முடிஞ்சால் வீட்டை சுத்தம் செஞ்சு ஈவினிங்கில் வாக்கிங் போய் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கோவில் சினிமா பீச்சு நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு யாரோட அனுமதியும் கேட்காம சுதந்திரமாய் போக வர இருக்க நினைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய தப்பா என்ன என்று கேட்டார். அதாவது உங்கள் கடமையிலேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க என்று குற்றஞ்சாட்டினாள் பூஜா. மெலிதாய் சிரித்தார் ரமேஷ். யார் கடமையிலேருந்து எஸ்கேப் ஆகுறது? நீங்களா நாங்களா? எங்கள் தலைமுறையோட நிலைமை ரொம்ப பரிதமாக ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவகம் செஞ்சோம். எங்கள் பிள்ளைங்களான உங்களுக்கும் 30 வருஷமாக எங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் கடமை எப்போ முடியும்? பவுண்ட்ரி லைனை யார் போடுறது? அதை டிசைட் பண்ணுற உரிமையை நாங்கள் இருக்கிற காலத்தை நிம்மதியாக கழிக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விதத்தில் எங்களை புரிஞ்சுப்பிக்கன்னு நம்புகிறேன் என்றார் ரமேஷ் முத்தாப்பாய். சின்ன பெண் ஸ்ருதி அருகில் வந்து அவர்களை கைகளை பற்றி கொண்டாள். மம்மி டாடி, உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நீங்கள் செய்ததெல்லாம் கிராண்டராக எடுத்துக்கொண்டோம். சாரி என்றாள். என் தங்கம் என்று மகளை கொஞ்சினாள் அகிலா. பூஜா ராகவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. ஊரில் உலகத்தில் எத்தனை பேரண்ட்ஸ் தங்களோட பேர பசங்களையும் வளர்க்குறாங்க தெரியுமா? நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி ஒரு விசித்திரமான செல்ஃபிஷ் பேரண்ட்ஸ் என்று சலித்து கொண்டாள் பூஜா. ஆனால் அவர் குரலின் கோபத்தின் வெப்பம் கணிசமாய் குறைந்திருந்தது. தோள்களை குலுக்கினான் ராகவ். தெரியலேக்கா, நானும் வீடு தேடணும் போல இருக்கு என்றான் அசட்டு புன்னகையுடன். அவர்களை பார்த்தபடி நின்ற அகிலா வருத்தத்துடன் ரமேஷின் கைகளை பற்றி கொண்டா. எங்க பூஜாவும் ராகவும் நம்மளை வெறுத்துருவாங்களோ என்று கலக்கத்துடன் கேட்டா. எல்லா புரட்சியோட ஆரம்ப புள்ளிக்கும் எதிர்ப்பு வந்தே தீரும் அகிலா. நம்மோட முதுமை கால சுதந்திரத்துக்காக நாம் எடுத்து வைக்கிற இந்த முதல் அடிக்கும் விமர்சனமும் கல்லடி வரதா செய்யும். ஆனால் கட்டாயம் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சு வைக்குவாங்க நம்புறேன் என்று ரமேஷ் மனைவியின் கையை ஆதரவாய் தட்டி கொடுத்தார். பின்னர் வழக்கம் போல தன் விரல்களை அவள் பிடியிலிருந்து நாசுக்காய் விடுவித்து கொண்டார். புன்முறுவலுடன் தன் கணவனை ஏறிட்ட அகிலாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிந்தது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.